இதா இருக்குல்ல, இலையே காணோம், ஃபுல் ஆப்பிள் தான். அரே காட், செம்ம நிறைய ஏரியா இருக்கு. அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக போகுது. பரவாயில்ல, இங்கே இருக்கவங்க பாருங்க, குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாவ், இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ இருக்கு. நம்ம நிறைய ஆப்பிள் வாங்கி ஆப்பிள் பாயாசம், ஆப்பிள் கேசரிலாம் செஞ்சு பார்ப்போமா? Hi, welcome to my channel. Thank you for choosing to watch this video. என் பேர் வந்து அருள்மொழி அண்ட் நான் வந்து ஸ்வீடனில் இருக்கேன். நாங்கள் ரீசெண்ட்லி வந்து ஹெல்சின்பர்கில் இருக்க ஒரு ஆப்பிள் பிக்கிங் பிளேஸ் போயிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு வாங்கல கோல்ட் சனி டே தான், நல்ல வீடு இருக்குல்ல. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 மினிட்ஸ்லேயே இருக்குது. ஆனால் இதான் லொக்கேஷனான்னு தெரில. போட்டிருக்கு. ஓ, ஆப்பிள் அங்க தெரியுது. தோ 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 தெரியுதா? பக்கத்துல போய் பார்ப்போம். குட்டி குட்டி மரம் தான், ஆனால் நிறைய இருக்கு அதுல. வாவ், இன்னும் உள்ளே போல, அதுக்குள்ள அவ்வளோ ஆப்பிள் அங்க இருக்கு. தெரியுதா ரெட் கலர்ல? இருங்க நான் போய் காமிக்கிறேன், கீழே இறங்கி. வாவ், செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆப்பிள் வீடியோ போட்டிருந்தேன். அதில் தான் வந்து என் சேனல் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 1 மில்லியன் வியூஸ் வந்தது அந்த வீடியோக்கு. ஆப்பிள்னா கொஞ்சம் நமக்கு லக்கி சாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க உள்ளே போகலாம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குல்ல. ரெட் ஆக்சுவலி இதுதான் கரெக்டான டைம் போல். செப்டம்பர், ஆகஸ்ட் எண்ட் டு செப்டம்பர் தான். வந்துட்டு நிறைய பார்க்கிங்கும் இருக்குது இந்த மாதிரி. இதான் ஹெல்சின்பர்கில் இருக்க வந்து ஆப்பிள் பிக்கிங் பிளேஸ். இங்கே வந்து போட்டிருக்காங்க செல்ஃப் பிக்கிங் ஆப்பிள் 20 krona per kg. ஸோ 20 krona நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 160 rupees தான் வரும். அண்ட் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். செமையாக இருக்குல்ல, இவ்வளோ குட்டி மரத்துலேயே அவ்வளோ நல்லா வருது. நிறைய ஆப்பிள் கீழே வந்துருக்கே, வேஸ்ட்டாக இருக்கு. பாருங்க அது எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. நிறைய பேர் பிக் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியே ஃபுல்லாக ஆப்பிள் மரம் தான். செம்மையாக இருக்குல்ல. நம்ம அப்படியே அந்த பக்கம் பார்ப்போம். சரி, மேலே இருக்க ஆப்பிள்லாம் நல்லா கலராக இருக்குது. எனக்கே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா ஆப்பிள் பிக்கிங்? இந்த ட்ரீல நல்லா ரெட்டாக இருக்குப்பா. வாவ், வெரி நைஸ். செம்மையாக இருக்குது ட்ரீ. சரி, ட்ரை பண்ணி எப்படி எடுக்கிறது? அந்த நல்லா ரெட்டாக இருக்குது, ஆனால் பூ மட்டும் எப்படி எடுக்கிறது? 1 2 அங்கே தான் ரெட்டாக இருக்குது, கீழே எல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. எப்படியா அது இருக்கும். ஸோ இவங்க தான் ஹைட்டாக இருக்கிறனால வந்து மேலே இருக்கிறதுலாம் இவங்கள வச்சு பறிக்கலாம். அங்கே தான் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்க மாதிரி எடுங்கப்பா. வேணாம், எல்லோவாக இருக்குல்ல. ஆனால் அந்த இந்த மரத்தில் தான் நல்லா பெருசாக இருக்குல்ல. இந்த மரத்தில் தான் நல்லா பெருசாக இருக்குல்ல. பெருசாக வேணால் பறிப்போம். ஒன்று வேணா பறிச்சு பாருங்க. நைஸ். ஸோ நம்மளே நம்ம பேகு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுக்கலாம். போகிறப்போ வந்து வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போகணும். வேணா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? செம்ம இனிப்பாக இருக்குது. இங்கேயே வாங்கிக்கலாம். ஸ்வீடன் ஆப்பிள் யூஸ்வலி புளிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது நல்லா இனிப்பாக இருக்குது. வாவ், நிறைய வாங்கிக்கலாம். நான் ஒரு 1 கிலோ 2 கிலோ தான் வாங்கலான்னு யோசித்தேன். ஆனால் நல்லாவே இனிப்பாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நிறையா கூட வாங்கிக்கலாம். செம்ம நிறைய ஏரியா இருக்குது. அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக போகுது. பரவாயில்ல, இங்கே இருக்கவங்க பாருங்கள், குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த இது பாருங்கள், இது பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தா அப்படியே ஒரு செடியவே காணோம். ஃபுல்லாக ஆப்பிள் தான். ரெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கடிச்சிருக்கு. ஐயோம்மா, அவங்க இப்போ மேலேருந்து தான் நல்லாயிருக்கும். ஹைட்டே பார்த்த முடியுது எனக்கு. இது இருக்கோமா?
அப்படியே பார்க்க செமையாக இருக்கே. நல்லா இருக்காது. இந்த நல்லா ரெட்டாக இருக்குல்ல. இது பறிக்கலாமா? பறி. நிறையா இது கீழே விழுந்து தான் வேஸ்ட்டாக போயிருக்கு போல். இன்னும் பாருங்கள், அந்த சைட்லாம் நிறையா இருக்குது. குட்டி குட்டி மரமாக இருக்குது, அதுலேயும் நல்லா வருது. இந்த ஊர் கிளைமேட்டுக்கும் அந்த இதுக்கும் தான் நல்லா வருது போலல்ல. அப்புறம் அங்கே ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இருக்குது. நம்ம ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த இடத்துல தான் நல்லா ரெட்டாக இருந்தது ஆப்பிள். இந்த சைட்லாம் நிறைய க்ரீன் ஆப்பிள் அந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரெட் ஆகலை. ஆக்சுவலி வந்து இங்கே ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா இந்த வெதருக்கும் அந்த கரெக்டாக அந்த சம்மர் முடிகிற டைமில் தான் இந்த ஆப்பிள் நல்லா ஃபுல் ப்ளூம் ஆகும். நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் போட்டது வந்து ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி, ஜூலை எண்டு போல். ஸோ அதில் நிறைய இது காயாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே பழுத்து நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, ஸ்வீடன் ஆப்பிள்லாம் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் புளிப்பு. ஸ்வீடன் ஆப்பிள்லாம் யூஸ்வலி இவங்க சைடர் பண்ண தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா புளிப்பாக இருக்கும் ஆப்பிள். ஸோ அது நல்லா பண்ணலாம் இந்த ஆப்பிளில். நடுவில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரி ட்ரீ மாதிரி வருது, என்னன்னு தெரில. குட்டி பெரி மாதிரி ஏதோ இருக்குது. செரியா? செரி இல்லையே, சாப்பிடலாமான்னு தெரில. வேண்டாம், வேறு மரத்தில் ட்ரை பண்ணலாமா? வேறு மரத்தில் வேறு டேஸ்ட் இருக்குமா? தொட்டோன்னே வந்துடுது. நான் பறிக்க கூட இல்லை, சும்மா தொட்டா அது அவ்வளோ பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, பூச்சிலாம் இருக்கு. பூச்சி இருக்கு. அதனால இப்போ எதுவுமே கையெல்லாம் வைக்கான எது நம்ம பறிக்கணும்னு ரொம்ப டிசைட் பண்ணுறோமோ அதை மட்டும் தொடலாம். ரொம்ப பழுத்திருக்கனால அப்படியே தொட்டாலே அது விழுந்தது. அதனால தான் மேபி இவ்வளோ இது வேஸ்ட்டும் ஆயிருக்கு. கீழே குட்டி குட்டி பூச்சியும் இருக்குது ஒரு சில. ஸோ பார்த்து எடுக்கணும். கை வைக்கவே பயமா, எதை வச்சாலும் அப்படியே டபக்குன்னு வந்துடுது கையில். அப்புறம் அதை வேஸ்ட் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது. இந்த ஆப்பிள்லாம் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்தோம். இவ்வளோதான் ஆக்சுவலி மக்களாக பறித்து போட்ட மாதிரி தெரியல. அதுவாகவே அப்படியே உளுந்துருந்தே வேஸ்ட் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் தான் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற கேப்லேயே ஒரு 2 ஆப்பிள் உளுந்த மாதிரி சவுண்டு கேட்டுது. ஸோ அதே அந்த வெயிட் தாங்காமல் அதுவாக உளுந்துருது போல். ஆனால் இதெல்லாம் எடுத்து எதாவது அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ நல்லா தான் இருக்குது. இல்லை இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாவம் எல்லாம் கீழே இதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஆனால் அதுவாகவே உளுந்துருச்சு பாருங்க. எதாவது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி போதும்னு நாங்கள் ஆப்பிள் பிக்கிங் நிறுத்திட்டோம். ஆனாலும் ரிட்டர்ன் போகிறப்பே பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த இது நல்லா ரெட்டாக இருக்கே அப்படின்னு பறிக்க போயிட்டுருக்கேன். வேணாம், எல்லாமே ஒரு சைடு ரெட்டாக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்தால் அந்த பேரான்னு சொல்லுவாங்க. இங்கே பியர்லாம் கூட நம்ம செல்ஃப் பிக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆனால் இப்போ தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பாஸ்கெட்டில் வச்சுருக்காங்க தனியாக அதை வாங்கிக்கிற மாதிரி. மேபி இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோன்னா அந்த பிக்கிங் கூட நம்ம பண்ணலாம். இந்த குச்சி வச்சு வேணால் அடித்து பார்க்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இதை வேணால் அடித்து பார்ப்போமா? நான் எப்படி அடிக்கிறது? ஒன்று மட்டும் இல்லை, நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நல்லா இருக்கு. அதில் என்னப்பா இந்த சைடு எதுவும் இருக்கா? ஃபர்ஸ்ட் ரோ தான் செமையா இருந்துச்சு. அங்கே யாரும் போகிறது இல்லையோ? அங்கன்னு அந்த சைடு அது ஏதாவது இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் போகிறதா இருக்குமோ? ஓ மை காட், ஷாக் ஆயிடுவீங்க இங்கே பார்த்து. இவ்வளோ ஆப்பிள் கொட்டி இருக்கு. இதை எதாவது எடுத்து யூஸ் பண்ணிங்கப்பா. இது நல்லா இருந்தால் எடுத்துக்கலாமா நம்ம? இது இவ்வளோ ஆப்பிள் இதில் இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்கே. இன்னும் ஒன்றையும் கொஞ்சம் பூச்சியும் வச்சுருக்கு. எதாவது எடுக்கலான்னு பார்த்தாலும் எடுக்க முடியாது. ஆப்பிள் பேக்கிங் முடிச்சாச்சு. ஸோ வெளில போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி இங்கே இருக்க ஸ்வீட்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே பெரிய பேக்கில். நம்ம தான் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பே பண்ணணும். நிறையா ஸ்வீட்ஸ் வராங்க இங்கே. நம்ம வந்து பே பண்ண நின்றுட்டுருக்கோம்.
இல்லை வைக்கணுமா? nej, nej, ja, bara äpple. Två kilo. ஹனி கூட வச்சுருக்காங்க 90. இது வேற மாதிரி இருக்குல்ல ஹனி, ஃப்ரீஸ் பண்ண மாதிரியா? இது வந்து பாட்டில், இது வந்து ஆப்பிள் ஜூஸ் மாதிரியா? அவங்கள்ட்ட கேட்டேன் ஆக்சுவலாக, அந்த கீழே விழுந்துருக்கிறதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சும்மா அப்படியே விட்டுருவாங்க, வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்றாங்க. நம்ம ஊராக இருந்தால் விட மாட்டோம்ல, ஏதாவது ஒன்று அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அவங்க இல்லை. அவ்வளோதான், பாய் பாய், கிளம்பிட்டோம் நாங்கள். ஆப்பிள் பிக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து கிராசரி ஷாப்பிங் போகலான்னு லிடலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ஆப்பிள் அங்கேயும் நிறையா வச்சுருந்தாங்க. அவங்க அவ்வளோ 20 krona வாங்கிட்டு வந்தால் இங்கே நல்லா 13.9 krona ஆப்பிள் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இங்கிலீஷ். நம்மளும் வீடு ஃபுல்லாக ஆப்பிள் ஸ்டாக் பண்ண போகணும். பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ தான் செம்ம சீசன் போல், எல்லா இடத்துலையும் ஒரு ஆப்பிள் சீப்பாகவும் இருக்குது. ஆனால் அந்த செல்ஃப் பிக்கிங் ஆப்பிளுக்கு அது ஒரு தனி டேஸ்ட் தான், நம்மளாம் மரத்துலேருந்து பறிச்சது. ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இதுவும் வாங்கிக்காம கொஞ்சம். இந்த ஊரில் வந்து ஆப்பிள் டார்ட்டு, ஆப்பிள் சைடு, ஆப்பிள் ஜூஸ்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி. நம்ம வந்து ஆப்பிள் பாயசம், ஆப்பிள் கேசரி அதெல்லாம் ட்ரை பண்ணலாமா? உங்களுக்குலாம் இந்த ஸ்வீடனில் இருக்கிற ஆப்பிள் செடியெலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.